நான் கழுவங்கனிலேருந்து சுமத்ராதேவி கதைக்கிறேன். சேர்க்கல் நிறுவனத்தினால ஆரம்பத்தில் எனக்கு 45,000 தந்தவங்க. அதில் நான் நாட்டுக்கோழி வளர்த்தினேன். அந்த அனுபவம் தான் எனக்கு இருந்தது ஒழிய இந்த ப்ராய்லர் கோழி வளர்க்குற அனுபவம் இல்லை. இது ஆரம்பம் புதுசாக இருந்தாலும் நான் ஒரு 35 நாளைக்குள்ள இந்த கோழிகளை விற்று எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் முன்னேறி இருக்கேன். அப்படியே அவங்க சொல்ல நேரத்தோட சொல்லி அடுத்த முறை இங்கே அளவுக்குங்களா கொஞ்சம் இங்கே அளவு 40 3டா இந்த இதில் வெயிட்டு குறையும். சரியானே ஓ 1,30,750 சரியா கேஷு 750 இருக்குது 50 சரியா இல்லாத இன்றைக்கு அதுதானே சரியா சுமத்ரா சரி அம்பி ஓகே கொஞ்சம் சுமத்ரா சரியா சுமத்ரா அவதான் வச்சிருக்கேன். ராஜானி காசிநாதர் பணிப்பாளர் சர்க்கிள் விங் ஆஃப் யங் ஃபேமிலி ஸ்கூல். சர்க்கிள் இந்த பரிந்துரை முயற்சி தொடர்பாக மிகவும் பெருமை கொள்கின்றது. ஏனென்றால் மிகவும் கடினமான முக்கியமான 3 விடயங்கள் எங்கள் பரிந்துரை வலையமைப்பினால் முன்வைக்கப்பட்டு அவை மிகவும் வெற்றிகரமாக எங்களது பரிந்துரை தொடர்பான வலையமைப்பினால் கையாளப்பட்டுள்ளது. நான் ஏஆர் ஹுசைன். நான் ஏராவற்பற்று பிரதேச செயலர் பிரிவுள்ள சிறுவர் உரிமை மேம்பாட்டு டியோத்தராக கடமையாற்றுகின்றேன். இது அட்வொகசி டீம். இது சர்க்கிள் நிறுவனத்தால் 3 பிரதேச செயலர் பிரிவில் பரிந்துரை குழுக்கள், குறிப்பாக பெண்கள் இளைஞர்களுக்கான பரிந்துரை குழுக்கள். ஆனால் சர்க்கிள் என்னன்னா இந்த ஒரு பிஜிஓ ப்ராஜெக்ட் உண்டு. அதுவும் உடனடி வருமானம். அந்த பாருங்கள் 32 நாளில் 30,000 ரூபா காசு வருமானம். ஒரு அரசாங்கம் 2 லட்ச ரூபாயில் 5 லட்ச ரூபா போட்டு எந்த பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாலும் இவ்வளோ பெரிய வருமானத்தை குறிப்பிட நடக்கல. நான் ஏராவற்பட்டு செங்கலடி பிரதேச பிரிவில் இருக்கிற ஒரு பின்தங்கிய கிராமமான கழுவங்கனி பிரதேசத்திலிருந்து கதைக்கிறேன். என் பேர் பார்த்திபன். நான் இப்போ இந்த சேக்கிள் நிறுவனத்தில் ஒரு அட்வொகசி மெம்பராக இருக்கிறேன். முக்கியமாக இந்த அட்வொகசி மெம்பரில் இருக்கிற எங்களோட வேலையற்ற இளைஞர்கள் மற்றும் பெண்கள், நலுவற்ற பெண்களை வலுப்படுத்துகிற இந்த செயற்பாடில் இந்த கோழி வளர்ப்பு என்பது எங்களுக்கு முக்கியத்துவம் பெற்றிருந்தது. ஒரு 32 நாளையால் எங்களுக்கு 30,000 வருமானம் வருதுண்டா அது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்கு அமைஞ்சிருந்தது. ஆகவே இந்த செயற்பாடு செய்த அந்த சேக்கிள் மற்றும் ஃபொண்டுக்கு நாங்கள் இந்த மனமார்ந்த நன்றிகளை எங்களுடைய அட்வொகசி மெம்பர் சார்பாக எல்லாருக்கும் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் இந்த எங்களுடைய இந்த செயற்பாடு தொடர்ந்து இருக்கும். இன்னும் எங்களுடைய அட்வொகசி முழு பங்களிப்போடு இந்த கோழி வளர்ப்பு இதை நாங்கள் இன்னும் செய்வோம் என்று நம்புகிறோம். இன்றைக்கு 100 கோழி வளர்த்து நாங்கள் இன்னொரு நாளை நாங்கள் 150 200 என்று இன்னும் அதை பெரிய ஒரு லெவலில் கொண்டு போய் எங்களுக்கு இன்னும் கூடுதலான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வகையில் இது நாங்கள் செய்வோம் என்பதை நம்புகிறோம். எங்களுடைய அட்வொகசி மெம்பரோடு இணைந்து இன்னும் இந்த செயற்பாடோடு இணைந்து எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற
பிரச்சனைகள் எல்லாத்தையும் இனங்கண்டு பிரதேச செயலகத்தோட தீர்க்கக்கூடிய வழிகளை எங்களுக்கு சேக்கில் அமைத்து தந்திருக்கிறது என்பது ஆகவே இதுக்கு மீண்டும் ஒரு முறை சேக்கில் மற்றும் ஃபோண்டுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். அந்தரிச்சு போயிருந்த இந்த வாழ்க்கையில் இது எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நிலையை கொண்டு வந்திருந்தேன். என் கைக்கு முன்னால் எனக்கு லாபம் கிடைக்கிது. மற்றவங்களை நம்பி இருந்த நான் இப்போ தனி ஒரு தொழிலை செய்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். என்னை நம்பி இவங்க 500 கோழி தந்தால் கூட தனியாளாக செய்கிறதுக்குரிய திறமை என்னட்ட இருக்குது. இவங்களோட திட்டம் வந்து 6 மாதத்தோட முடிவடைஞ்சாலும் சேர்க்கல. இந்த கூட்டை வந்து நான் இன்னும் கோழிகளை விட்டு தனியாளாக செய்கிறதுக்குரிய நம்பிக்கை என்னையில் இருக்குது. மற்றவங்களை நம்பி இல்லாமல் நான் இந்த 3 பிள்ளைகளையும் வளர்க்குற திறமை என்னட்ட இருக்குது. இன்னொரு படியண்ட உதவியோ இன்னொரு ஆள்ற உதவியோ எனக்கு தேவையில்லை. சாப்பாடு வைக்கிறது என்னென்ன சாப்பாடு என்னென்ன நேரத்தில் எந்த காலகட்டத்தில் வைக்கணுமன்ற அளவுக்கு நான் முன்னேறி இருக்கிறேன். இது முதல் கட்டமாக இருந்தாலும் நான் செஞ்சு முடிச்சு கடைசியில் காசை கையில் வாங்கினப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எந்த உழைப்பு எவ்வளோ நாளாக்க அவங்க மாதம் அவங்க தரதை நம்பி இருந்தேன். நான் இப்போ கையில் நான் வாங்கின காசு எனக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுக்கு எந்த உழைப்புன்னு சொல்கிறதுன்னு சந்தோஷமாக.